ஷீலா, நோட்டு பறந்ததை கூட நான் பார்க்கல. ஆனா நீ பறந்து பறந்து அதை எடுத்தியே, அந்த அழகு. அந்த காட்சி வாக்குள் தான் பக்கத்து ரூம்ல இருந்து கத்துது. அவன் யாரையாவது திட்டிட்டு இருப்பான். ஏன் டார்லிங், நீ அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது? பண்ண முடியும். ஆனா அவன் எங்க அப்பாவோட ஜால்ரா வச்சே. ஜால்ரா? வாட் ஜால்ரா? அதான் ஜெயின் சப் தானம் போடுறவன். ஓ, இஸ் ஹி சோ சீப்? அவன் சீப் மட்டும் இல்ல, இஸ் a dangerous chap. நீ உருப்பட மாட்டே. As per your order, we are sending 500 tins of silk cloth. 500 tins of silk cloth. ஏப்பா, தில்லி அனுப்ப போற சில்க அது என்ன சில்கா இல்ல மில்கா? இவள ஏய், எழுதுறது ஒழுங்கா எழுது. பென்சில் திருப்பிக்க. கீரங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், தெரியுமா? ஆமா. வச்சிருக்கே ஒருத்தன். நம்ம பண்றது பட்டு வியாபாரம் இல்லையா? கஞ்சி வரத பத்தி கேட்டா வடகரையா தெங்கரையா சுடு சுடு பொங்கலை உத்தரவத்தை அடிச்சுட்டானுங்க, கேஸ் நடக்குதுன்றான். யாரு? சேல்ஸ்மேன் சிதம்பரம். அவெல்லாம் தேவையா? தூக்குன்றேன், எல்லாத்தையும் தூக்கு. சத்தம் போடாத. ஆபீஸ் காலக்கேல போடு சொல்றாருல. ஆபீஸ்ல நீ தான் காலக்கேல போடு. பாத்தியா பாத்தியா, ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறான் அந்த மாமா. மறுமணே பாத்தியா இன்சல்டிகா பேசுறா. அவங்க வேலையை போய் பாருங்க. ஷீலா, உன் சீட்டுக்கு போ. மாமா, உன் ரூமுக்கு போ. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு லீவ் வேணும். எதுக்கு லீவ் வேணும்? இன்கம் டாக்ஸ் கணக்கே இன்னும் முடிக்கல. இன்கமே இல்ல, அப்புறம் டாக்ஸ் பத்தி எப்படி? ஏதோ கணக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தியான்னு ஸ்ரீராமஜா 100 வாட்டி எழுதி வச்சிருக்க. ஆமா, நீ போறியா இல்லையா? போ. சரி, நீ வாடி. போய் தொலை. ஓடி. நான் எல்லாத்துக்கும் மாமா. மாமனா உனக்கு, இவங்க அப்பாவுக்கு தான் நான் மாமா. உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இந்தடா, இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பம்மா எப்பம்மா? அப்பம்மா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ, விச்சு வந்திருக்கானா? சரி சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா, கடை வேலையே சரியா இருக்குது. ஆமா, எப்படி இருக்கா உன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு. அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமா இத்தனை வருஷமாச்சே, ஏதாவது உண்டா இருக்காளா? குண்டா இருக்கா. குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக டாக்டர்கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான். 10 குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரி குதிர மாதிரி ஆகிட்டான். அத விடுக்க ஏக்கா, குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணமா? நானே மாடி போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி. முடிஞ்சா மோர் எடுத்துருவீங்க. ஆமா, மாடிக்கு எங்க போற? என்னப்பா, குணசேகரன் கல்யாணம் வாழ்த்த போறேன். ஆமா, பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போற. போயா, போய் கடையை துறைய. குணசேகரா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க.